ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் ரவி கலர்ஸ் புதிய மாடல் குர்தீஸ், குர்த்தி செட், சூப்பரான காட்டன் பேண்ட், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட் வகைகள் கிடைக்கும். விதவிதமான துப்பட்டாக்கள், டிசைனர் துப்பட்டாக்கள், ஸ்டால்களும் வாங்கிட வாருங்கள். சாரி ஷேப் வேர், டம்மி ஷேப் வேர்கள், நைட்டிகள், நைட் சூட்கள், டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், மெட்டர்னிட்டி வியர்ஸ் மற்றும் அனைத்து முன்னணி பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். உங்களை அன்போடு அழைக்கிறது ரவி கலர்ஸ். ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். எண் 275 மற்றும் 277 நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. செல் 99431186. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மகாலய அமாவாசை, கடற்கரையில் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம். புதுச்சேரி அனைத்து காவல் நிலையங்களிலும் மக்கள் மன்றம், பொதுமக்கள் புகார்களுக்கு உடனடி தீர்வு. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மராத்தான் போட்டி, 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பிரச்சாரம். புதுச்சேரி கடற்கரை சாலையில் தூய்மை பணி, காவல்துறையுடன் இணைந்து தன்னார்வலர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு கடற்கரையில் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்சத்தில் வரும் அமாவாசையை மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படுவது வழக்கம். அவரவர் முன்னோர்களை நினைவு கூர்ந்து தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற நாளாக இந்த மகாலய அமாவாசை கருதப்படுகிறது. அந்த வகையில் புரட்டாசி மாதம் அமாவாசையான ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதலே கடற்கரை சாலை சங்கராபரணி ஆற்றங்கரையில் ஏராளமானோர் புனித நீராடி அவரவர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். அதன்படி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அதிகாலை முதலே பொதுமக்கள் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தனர். மேலும் திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயம், ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயங்களிலும் மகாலய அமாவாசையை முன்னிட்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் புனித நீராடி பக்தர்கள் ஏராளமானோர் அவரவர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். பல இடங்களில் முன்னோர்களின் நினைவாக அன்னதானமும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சனிக்கிழமை அன்று நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது புகார்களை எழுத்துப்பூர்வமாக அளித்தனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி புதுச்சேரி கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் தலைமை தாங்கினார். காவல் கண்காணிப்பாளர் சுத்தி முன்னிலை வகித்தார். இதில் கிழக்கு பகுதி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பெரிய கடை, முத்தியால்பேட்டை, காலாப்பட்டு, உருளையன்பேட்டை, ஒதியஞ்சாலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் புகார்களை எழுத்துப்பூர்வமாக கொடுத்தனர். கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையிலும், தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் செல்வம் ஆகியோர் முன்னிலையிலும், சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் தலைமையிலும், திருபுவனை காவல் நிலையத்தில் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையிலும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் போக்குவரத்து காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன், காரைக்காலில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் தலைமையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 54 பெண்கள் உட்பட 233 பேர் பங்கேற்றனர். அவர்களிடமிருந்து 78 புகார் மனுக்கள் பெறப்பட்டன. அதில் 63 மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற மராத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போதை இல்லாத இந்தியா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவை புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியினர் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமை காலை போதை இல்லா இந்தியா என்ற தலைப்பில் மராத்தான் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை எதிரே தொடங்கிய மராத்தான் போட்டியை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் ராமலிங்கம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஆடவர் மற்றும் மகளிர் என இரு பிரிவுகளில் நடைபெற்ற மராத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். இரு பிரிவுகளிலும் முதல் 10 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசும், கோப்பை மற்றும் மெடல்கள் வழங்கப்பட்டன. மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி காவல்துறை மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இணைந்து கடற்கரை சாலையில் ஸ்வச்சதா ஹி சேவா எனும் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா மையமான கடற்கரை சாலையில் தூய்மையை வலியுறுத்தி பல்வேறு பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஸ்வச்சதா இ சேவா எனும் தூய்மைக்கான சேவை நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இணைந்து நடத்திய இந்த தூய்மைக்கான வாக்கத்தான் நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ருதி, பெரியகடை காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கர், ஒதியஞ்சாலை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடற்கரை சாலை முழுவதும் நடந்தே சென்று தூய்மை பணியில் ஈடுபட்டனர். கடற்கரை சாலை மற்றும் கரையோரங்களில் குவிந்திருக்கும் குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தினர். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதிக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காவல்துறையினர், வங்கி ஊழியர்கள் மற்றும் ஏராளமான தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை அடுத்த மொரட்டாண்டியில் உள்ள ஜெருசலேம் சுவிசேஷ சபையில் நடைபெற்ற எழுப்புதல் நற்செய்தி முழக்கம் நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று சென்றனர். புதுச்சேரியை அடுத்த மொரட்டாண்டியில் உள்ள ஜெருசலேம் தோட்டம் ஜெருசலேம் சுவிசேஷ சபையில் புத்தாண்டு, கிறிஸ்துமஸ் உள்ளிட்ட பண்டிகைகள் மட்டுமல்லாமல் அவ்வப்போது சிறப்பு ஜபங்கள், தேவ செய்திகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி மொரட்டாண்டி ஜெருசலேம் சுவிசேஷ சபையில் சனிக்கிழமை மாலை எழுப்புதல் நற்செய்தி முழக்கம் நடைபெற்றது. பெங்களூரை சேர்ந்த சகோதரர் ஷஜி அப்ரஹாம் கலந்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் தேவ செய்தி வழங்கினார். அநேக கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வார்த்தைகளை கேட்டு சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டனர். அனைவருக்குமான விசேஷ பிரார்த்தனை ஏறெடுக்கப்பட்டது. தேவனை துதித்துக் கொண்டே தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். இதற்கான ஏற்பாடுகளை ஜெருசலேம் சுவிசேஷ சபையின் தலைமை போதகர் SM ரெஜிஸ் தலைமையில் சுவிசேஷ சபையின் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். நிறைய வாக்குத்தத்தம் இருக்கு, ஆனா என் வாழ்க்கையில நடக்கலேன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிற தேவனுடைய மகனே, மகளே, இன்றைக்கு மாலையில கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, glory to God. கூடாத ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற ஒரு தேவனை நீ ஆராதிக்கிறாய் என்றால் அந்த கூடுகிறவர் செய்கிறதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கையின் தெளிவு உன்னிடம் இருக்க தேவை இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே என்ற தடவை பாடிக்கிறோம். அது உண்மைதாங்க. ஆனால் அவர் செய்தாலும் பெறக்கூடிய வாழ்க்கை எனக்கு இல்லைன்னு ஒரு புது பாட்டு எனக்கு எழுத வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். அவர் தந்தாலும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில நம்ம வாழ்க்கை இருக்கிறது. அதனால யோபு 22:28 சொல்லுகிறார், நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணுவாய், அதை அவர் உனக்கு வர செய்வார். அது மாத்திரமல்ல, பாஸ்டர் கீழே உன்னுடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நீ ஒரு காரியத்தை செய்கிற உங்க குழந்தைக்கு ஒரு அட்மிஷனுக்கு போறீங்களா, கர்த்தர் அந்த வாசலை திறந்து தருவார். ஹல்லேலூயா, glory to God. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் பல வருடங்களாக நடத்தப்படாமல் இருக்கும் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் போராடி வருகின்றனர். பல முறை நூதன போராட்டங்கள் நடத்தியும் புதுச்சேரியில் இதுவரை உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படவில்லை. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் மகளிர் அமைப்பினர் இணைந்து பொதுமக்களிடையே உள்ளாட்சி தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பேரணி நடத்தினர். லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் பேரணியாக சென்று உள்ளாட்சி தேர்தல் நடத்த வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் தொண்டர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அடுத்த தேர்தலில் பிரதிபலிக்கும், அதனால நீங்க எல்லாம் ரெடியா இருக்கணும்னு சொல்றேன். 33% ரெடியா இருக்கணும் பெண்கள் எம்எல்ஏ ஆகிறதுக்கு என்ற. நன்றி. உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள தெருநாய்களுக்கு கருத்தடை அடுத்த மாதம் முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக நகராட்சி ஆணையர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உழவர்கரை நகராட்சி பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த நகராட்சி மூலம் தனியார் நிறுவனத்திற்கு 2023ஆம் ஆண்டு ஒப்பந்த பணி ஆணை வழங்கப்பட்டு 1111 நாய்கள் பிடிக்கப்பட்டதாகவும், 2001 ஆண்டின்படி நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த கருத்தடை மற்றும் வெறிநாய்க்கடை எதிர்ப்பு மருந்துகள் செலுத்தி பிடிக்கப்பட்ட பகுதியிலே விடப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் டெல்லி இந்திய விலங்குகள் நல வாரியம் மாற்றியமைக்கப்பட்ட விலங்குகள் பிறப்பு கட்டுப்பாட்டு விதிகள் 2023 படி நாய்களுக்கு கருத்தடை செய்ய அறிவுறுத்தியதாகவும், அதன்படி மீண்டும் 3 வருடத்திற்கு தெருநாய்களுக்கு கருத்தடை செய்ய அனுமதி அளித்ததாகவும் தெரிவித்துள்ளார்.
அதனால் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்து அவை வெறிப்பிடிக்காமல் இருக்க வெறிநாய்க்கடி தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகள் அடுத்த மாதம் முதல் நகராட்சி பகுதியில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே கருத்தடை செய்த நாய்களுக்கு வெறிப்பிடிக்காமல் இருக்க தடுப்பூசிகள் செலுத்தும் திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு நகராட்சி உரிமம் பெறுவது கட்டாயம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே நாய்கள் வளர்ப்போர் கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனையுடன் சிகிச்சை அளித்து முறையாக பராமரிக்குமாறு அந்த செய்திக்குறிப்பில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,280 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,420 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மகாலய அமாவாசை, கடற்கரையில் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம். புதுச்சேரி அனைத்து காவல் நிலையங்களிலும் மக்கள் மன்றம், பொதுமக்கள் புகார்களுக்கு உடனடி தீர்வு. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மராத்தான் போட்டி, 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பிரச்சாரம். புதுச்சேரி கடற்கரை சாலையில் தூய்மை பணி, காவல்துறையுடன் இணைந்து தன்னார்வலர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் AMN TV 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த AMN யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் AMN TV பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. AMN யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.